2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. தெலங்கானா மாநிலம் விகாராபாத் அருகே சாய்ப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 25 வயது பரமேஷ், கார் டிரைவர். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 20 வயது அனுஷாவும் 3 ஆண்டாக காதலித்தனர். அனுஷாவின் காதலை அவரது பெற்றோர் ஏற்கவில்லை. திருமணம் நடந்தால் பரமேஷுடன் தான் நடக்க வேண்டும் என அடம் பிடித்து பெற்றோரை சம்மதிக்க வைத்துள்ளார் அனுஷா. இதையடுத்து இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த மார்ச் 12ஆம் தேதி பரமேஷ் அனுஷா திருமணம் நடந்தது. காதல் கைகூடிய மகிழ்ச்சியில் திருமண வாழ்க்கையை தொடங்கினர். ஆனால் 3 மாதங்களுக்கு பிறகு மனைவியை பரமேஷ் டார்ச்சர் செய்ய துவங்கினார். காதல் திருமணம் நடந்தால் சும்மா வந்து விடலாமா, உங்கள் வீட்டில் வரதட்சணை கேட்டு வாங்கி வா என கூறி பரமேஷ் அனுஷாவை துன்புறுத்த தொடங்கியுள்ளார். ஆனால் பெற்றோரின் ஏழ்மை நிலை கருதி அனுஷா பெற்றோரிடம் வரதட்சணை தொடர்பாக எதுவும் தெரிவிக்காமல் இருந்து வந்துள்ளார். பரமேஷ் குடும்பத்தில் உள்ளவர்களும் அனுஷாவை வரதட்சணை கேட்டு அடிக்கடி அடித்து துன்புறுத்தி வந்துள்ளனர். கடந்த மாதம் பரமேஷ் தாக்கியதில் பலத்த காயமடைந்த அனுஷாவை அவரது பெற்றோர் அழைத்து மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து தங்களுடனேயே வைத்துக் கொண்டனர். பரமேஷ் அனுஷாவின் பெற்றோரிடம் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது என கூறி தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்த நிலையில் உன் அம்மா அப்பா கிட்ட போய் வரதட்சணையாக நகை பணம் வாங்கி வா என அனுஷாவை பரமேஷ் திட்டி அடித்துள்ளார். வரதட்சணை வாங்கித் தர முடியாது என உறுதியாக கூறிய அனுஷா வீட்டை விட்டு வெளியே சென்றார். வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த அனுஷாவை உருட்டுக்கட்டையால் அடிக்க முயன்றார். செத்துப் போயிடப் போறாய் என சொல்லி பரமேஷின் அம்மா ஓடி வந்து தடுத்துள்ளார். அம்மா தடுத்தும் பரமேஷுக்கு வெறி அடங்கவில்லை. உருட்டுக்கட்டையால் கொடூரமாக சரமாரியாக தலையில் அடித்தார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த அனுஷாவை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே அனுஷா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அதை அறிந்த பரமேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமறைவாகிவிட்டனர். தகவலறிந்த போலீசார் அனுஷா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். தப்பிய பரமேஷை தேடி வருகின்றனர். பரமேஷ் மனைவி அனுஷாவை கட்டையால் தாக்கிய பதற வைக்கும் CCTV வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வரதட்சணை கேட்டு காதல் மனைவியை கணவனை அடித்து கொலை செய்த சம்பவம் தெலங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.